ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு ஊருக்கு கிளம்பியாச்சு. அதுக்கு முன்னாடி எங்கள் அம்மா அந்த கீரை எல்லாத்தையும் பறிச்சுருவாங்க. முடக்கத்தான், முருங்கைக்கீரை, மணத்தக்காளி எல்லா கீரையும் பறித்து பேக் பண்ணாங்க. டைம் 7:30 ஆகுது. எல்லாருக்கும் பாய் பாய் சொல்லிவிட்டு கிளம்பிட்டோம். இன்றைக்கி கோவிலுக்கெலாம் போயிட்டு அதுக்கப்புறம் தான் சென்னை நம்ம போகிறோம். நம்ம போகிற ஃபஸ்ட்டு கோவில் பார்த்திங்கன்னா குரு கோவில் ஆலங்குடியில் இருக்குது. இப்போ கூட குரு பயிற்சி கூட முடிஞ்சது. அது பார்த்திங்கன்னா சில ராசிகளுக்கு குரு கோவில் போனால் நல்லது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, ஃபஸ்ட்டு அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் குலதெய்வம் கோவில் போயிட்டு ஊருக்கு போகலான்னு தான் பிளானு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா கும்பகோணம் சைடில் தான் இருக்குது, எங்கள் ஊர் பக்கத்தில் தான். காலையில் பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை அமாவாசை வரையா கூட்டம் அதிகமாக இருக்குன்னு பயந்துகிட்டே போனோம். ஆனால் கூட்டம் எதுவுமே இல்லை. இந்த கோவிலுக்கு நீங்கள் எல்லாம் போயிருக்கீங்களா அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என் ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா சாட்டர்டே வந்தாங்க. சண்டே தங்கிட்டு அதுக்கப்புறம் மண்டே மார்னிங் கிளம்பிட்டோம். இப்போ நான் கன்சீவாக இருக்கிறதுனால அர்ச்சனை எல்லாம் பண்ணக்கூடாது. அதனால் பார்த்திங்கன்னா விளக்கு மட்டும் வாங்கி எல்லாருமே விளக்கெலாம் ஏற்றிட்டு உள்ளே போயிட்டு சாமி கும்பிட்டோம். எனக்கு பார்த்திங்கன்னா ஜாதகம், இந்த ராசி பலன் இதிலெல்லாம் நிறையவே நம்பிக்கை இருக்குது. நிறைய விஷயங்கள் நான் கண் கூட நடந்திருக்கு. அதனால் எனக்கு சில விஷயங்கள்லாம் நம்பிக்கை இருக்கும். இன்றைக்கி இந்த கோவில் வந்ததுக்குமே ரீசன் பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் தான். ஸோ அவருக்கு அந்த ராசிப்படி இந்த கோவில் போனால் நல்லது அப்படின்னாங்க. சரி ஓகேன்ட்டு அவர்கிட்ட சொன்னேன். சரி போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ பார்த்திங்கன்னா குரு பயிற்சி நடந்தது இல்லையா, அதனால இந்த லைன்லாம் க்யூ ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்போ நாங்கள் உள்ளே போனதே ஃப்ரீ தரிசனம் தான். கோவிலுள்ள என்ட்ராகி ரைட் சைடு திரும்பினாலே நமக்கு சன்னதி வந்துடும். உள்ளே பார்த்திங்கன்னா விநாயகர், அதுக்கப்புறம் பார்வதி இருக்கும், ஒரு சிவன் இருப்பார், முருகர் இருப்பார், அவ்வளோதான். மற்றபடி வேறு இதெல்லாம் இருக்காது. ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா நிறைய ராசிக்கு ஒவ்வொரு கோவில் போனால் விசேஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் போயிட்டு சாமிலாம் கும்பிட்டுட்டு வந்தாச்சு. நம்ம பசங்களை அழைச்சிட்டு போனால் டாய்ஸ்லாம் வாங்காமல் வருவாங்களா? அவர் சாமி கும்பிட்றாரோ என்னமோ, எனக்கு பொம்மை வேணும் அப்படின்னு பேசிகிட்டே தான் வந்தான். சரின்னு அவனுக்கு 100 ருப்பீஸில் 2 குட்டி குட்டி கார் வாங்கி கொடுத்தோம். கோவிலே பார்த்திங்கன்னா ரைட் சைடும் லெஃப்ட் சைடுமே தாமரை குளம் இருக்கும். அது கூப்பிட்டு காமிச்சா, இங்கே ஏமா இவ்வளோ பாட்டில்ஸு பேப்பர்லாம் கிடக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆமாம், நிறைய பேர் கோவிலுக்கு வந்தால் சாமி மட்டும் கும்பிட மாட்டோம், இருக்கிற குப்பையெல்லாம் சேர்த்து தானே போட்டு போகிறோம். இந்த மாதிரி குளத்துலலாம் நிறைய குப்பைகள், பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் இதெல்லாம் வீசாமல் நல்லபடியாக சாமி கும்பிட்டு நம்ம இருக்கிற இடத்த சுத்தமாக வச்சுக்கிறது நல்லது. கோவிலே பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஹோட்டல் இருந்துச்சு. அந்த வர வழியே தான் வாக்கபுல்லே. நான் தோசை சாப்பிட்டேன், அவங்களாம் பூரி சாப்பிட்டாங்க. ஒரே புளிப்பு. வேறு என்ன பண்ணுறது, 9 கிட்ட ஆகிடுச்சு. பசி வேறு அதனால் பசிக்கு மட்டும் சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. நான் எங்கள் வீட்டில் ஒரு வாரத்துக்கிட்ட என்ஜாய் பண்ணேன். இவ்வளோ நாள் ஊரில் நான் இருந்ததுக்கும் இந்த வாட்டி இருந்ததுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருந்துச்சு. ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கும். நான் ஊருக்கு போனாலே பார்த்திங்கன்னா டேஸும் ஃபாஸ்ட்டாக போகும். அதே மாதிரி அங்கே இருக்கும்போதும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹரிபரியாக போயிட்டே இருக்கும். ஏன்னா எங்கள் அப்பா ஹாஸ்பிட்டல் போகிறது, அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் பேசுவோம், ஒரு மாதிரி இருக்கும். இப்போ எங்கள் வீட்டில் அந்த ஹரிபரியே இல்லாமல் போயிடுச்சு. ஹாஸ்பிட்டல் போகிற பிளான் எல்லாமே ஸ்டாப் ஆகிட்டு, எங்கள் அப்பாவோட ப்ரெசன்ஸே அங்கே இல்லாதம்போது எங்களால் அதை ஏற்றுக்கவே முடியல. ஆனால் பார்த்திங்கன்னா என் தம்பி ஃபுல்லாகவே டேக் கேர் பண்ணிக்கிட்டான். நிறைய விஷயங்கள் எங்கள் அப்பா இருக்கும்போதே அவனை தனியாக ஹேண்டில் பண்ண விட்டதுனால இப்போ அவனுக்கு நிறைய விஷயங்கள் ஈஸியாக இருக்குது. ரொம்ப டஃப்பான சுச்சுவேஷன் அது மாதிரிலாம் அவன் ஃபேஸ் பண்ணலை. நல்லபடியாக ஃபேமிலி, பிஸ்னஸ் எல்லாத்தையும் நல்லபடியாக பார்த்துக்கிட்டு இருக்கான். என் தம்பிக்கு என்ன ஏஜ் அப்படின்னு கேட்டிங்க, அவனுக்கு பார்த்திங்கன்னா 23 ஆகுது. மேரேஜ்லாம் ஆகலைங்க. எங்களுக்கு இப்போதைக்கு அந்த பிளானும் கிடையாது. ஒரு 3 to 4 இயர்ஸ் ஆகும் மேரேஜ்லாம் பண்ணுறதுக்கு. இது பார்த்திங்கன்னா நம்மளோட குலதெய்வம் கோயில். அப்படியே அந்த ஆலங்குடி குருக்கோவிலை முடிச்சுட்டு குலதெய்வம் கோயில் சாமி கும்பிட்டோம். அங்கே பார்த்திங்கன்னா நிறைய பேர் பொங்கல், கொழுக்கட்டைலாம் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அந்த பிரசாதம்லாம் கொடுத்தாங்க. அதெல்லாம் வாங்கிட்டு சென்னை பார்க்க கிளம்ப வேண்டியதான். டைம் 11:30 ஆகுது. எங்களோட நேரம் பார்த்திங்கன்னா காலையிலேருந்து மழை தூறிக்கிட்டே இருந்துச்சு. வெயில் அந்தளவுக்கு இல்லை. ஸோ ட்ராவல் பண்ணுறதுக்கும் ரொம்ப நல்லா இருந்தது. அப்படியே ஒரு 2.5 hours ட்ராவல் பண்ணி வந்தோம். கடலூர் கிட்டே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேம்பு ஷாப்லாம் இருந்தது. என் ஹஸ்பண்டுக்கு சிங்கிள் பெட்டை வாங்கலாம் அப்படின்னு தான் வந்தோம். இப்போ பாப்பாலாம் பிறந்ததுன்னா பெட்டில் அவருக்கு சுத்தமாக இடம் இருக்காது, அவர் கீழே தான் படுத்தாகணும். அதனால் சிங்கிள் பெட் பார்த்தோம். சென்னையில் நாங்கள் ரேட்டு விசாரிக்கும் போது பார்த்திங்கன்னா 800 தான் சொன்னாங்க. பட் இங்கே பார்த்திங்கன்னா 1200. ப்ரைஸ் குறைக்கவும் இல்லை. அதனால் நாங்கள் வாங்கலை. ப்ரைஸ் ரேட்டு மட்டும் கேட்டு வந்தாச்சு. அப்புறம் பசி அப்படியே ஒரு ஹோட்டலில் போயிட்டு
சாப்பிட்டுட்டு திரும்பவும் வந்து ட்ராவலை வந்து ஸ்டார்ட் பண்ணோம். எங்கள் ஊர்லேருந்து சென்னைக்கு ட்ராவல் வந்து பார்த்திங்கன்னா 7 ஹவர்ஸ் ஆகும். இவர் ஓட்டுற ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா 6 ஹவர்ஸ், அது மாதிரி 5.5 ஹவர்ஸ்லேயே வந்துடுவார் தனியாக இருக்கிறதுனால. இப்போது பேபிலாம் இருக்கிறதுனால ஸ்லோவாக தான் கொஞ்சம் கொஞ்சமாக பார்க் பண்ணி தான் வந்துக்கிட்டு இருந்தோம். நடுவுலையும் கொஞ்சம் கொஞ்சம் பிரேக் விட்டாச்சு. நல்ல காற்று அடிச்சதா ஃபுல்லாகவே வந்து புகையாக இருந்துச்சு, மண்ணெல்லாம் பறந்துக்கிட்டு. இவர் திடீர்னு டான்ஸ் ஆடணும்னு சொன்னார் ஹோட்டல் வாசல்லே. என்னடா இது அப்படின்ட்டு சீக்கிரம் வாங்க எல்லாருன்ட்டு நான் போயிட்டு கார்கிட்டே நின்றுட்டேன். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கடலூர் சைடுங்க, அவ்வளோ வாழை மரம், ரைட் சைடும் சரி லெஃப்ட் சைடும் சரி. அந்த பைபாஸை ட்ராவல் பண்ணும்போது மைண்டுக்கு அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. உங்களுக்கெல்லாம் ட்ராவல் பண்ண பிடிக்குமா அப்படின்னு சொல்லுங்கள். எனக்கு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறதை விட இந்த மாதிரி காரில் வந்து நமக்குன்னு நேரங்கள் இருக்கும், நிறைய விஷயங்களை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். நிறைய வந்து பார்த்திங்கன்னா நான் தூங்கிட்டு தான் வருவேன், நிறைய பாட்டு கேட்போம், ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு எங்களோட ட்ராவல் வந்து இப்படி தான் இருக்கும். நிறைய ஊருக்கு போகும்போது எங்களுக்கான ஸ்பேஸும் வந்து கிடைக்கும். டோல்கேட்லாம் கிராஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து மாங்காய், வெள்ளரிக்காய், பலாப்பழம், இந்த மாதிரி மல்லிகைப்பூ கிடைக்கும். 8 முழம் வந்து பார்த்திங்கன்னா 200 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. நல்லா நெருக்க கட்டின மல்லிகைப்பூ வாங்கிட்டு மாங்காய், வேர்க்கடலை, வெள்ளரி பிஞ்சு இதெல்லாம் வாங்கிட்டு திரும்பவும் சென்னை நோக்கி தான் ட்ராவல் பண்ணோம். நான் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் ஒரு 1 ஹவர் நல்லா தூங்கிட்டேன். ஜெய் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி தான் உட்காந்துருந்தான். அம்மா தூக்கம் வருதுன்ட்டு அப்படியே சாஞ்சிட்டான். வீட்டுக்கு நாங்கள் ரீச் ஆகும்போது டைம் வந்து 6. எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. வந்து பார்த்தா எனக்கு தலைவலியே வந்துட்டு. ஏன்னா நாங்கள் ஊரில் இருந்த கேப்பில் வீடை வந்து க்ளீன் பண்ணியிருந்தாங்க. அதாவது கரையாலாம் வந்துடுச்சு செல்ஃப்லலாம். அதனால் ஹவுஸ் ஓனர் வீட்டிலேருந்து க்ளீன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் மேலே லேஃப்ட்லேருந்து இருந்த திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து கீழே வச்சாச்சு. செல்ஃபில் இருக்கிற கிளாத் எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டாங்க. ஆனால் ஃபுல்லாக எங்கள் மாமனார் வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி பாத்ரூம்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருந்தாங்க. பட் திங்ஸ் வந்து எனக்கு தானே தெரியும் எங்கெங்கே வைக்கணும் அப்படிங்கிறது. அதனால் அதெல்லாம் அப்படியே வச்சுட்டாங்க. அப்பா தலை தான் சுற்றுனுச்சு. இதெல்லாமே நாளைக்கு வெயிலில் காய போட்டு துணிலாம் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு அதை அப்படியே ஓரமாக வச்சுட்டாங்க. எங்கள் மாமியார் ஊர்லேருந்து எடுத்து இந்த மாங்காய்லாம் வெட்டி போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்படி இருந்த ரூமை நாங்கள் எப்படி ஆக்கியிருக்கோம் பார்த்தீங்களா. எங்களுக்கு இவ்வளோ க்ளீன் ஆக்கிறதுக்கு 2 நாள் ஆணுச்சு. மேலே இருக்கிற திங்ஸ் எல்லாம் பார்த்து எல்லாமே நல்லா இருக்கான்ட்டு மேலே வச்சுட்டு செல்ஃப் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணோம். பெட் கவரு, ரூம் ஃபுல்லாக ஒட்டரை அடித்து திரும்பவும் மாப் போட்டு பீரோல் மேலாம் எதுவுமே வைக்காத மாதிரி எல்லாத்தையும் டீப்பாக க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ தான் மைண்டே ரிலாக்ஸாக இருக்குது. ஊர்லேருந்து வந்து 2 நாள் நல்ல வேலை, ரொம்ப ஹாப்பியாக இந்த 2 வீக்ஸ் எனக்கு போணுச்சு. இனிமேல் டெய்லி கண்டினியூஸாக வீடியோஸ் வந்துடும். எங்கள் அப்பா ஃபோட்டோ அப்படியே இருந்த இடத்துல வச்சாச்சு. இந்த செல்ஃபில் இருக்கிற ஆர்கனைசர் வந்து பார்த்திங்கன்னா நான் அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் கொடுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.